அப்பா பிறந்த நாளுங்கிறதுக்கு அம்மாவை பார்த்தாரு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தரை அவர் வந்து நினச்சிக்கிறாரு. அப்பா 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 அப்பான்னு. பிரபு எப்படி அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, எப்போ பார்த்தா. ஏன்னா தாய் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டவர் என் அன்பன் ரஜினி அவர்கள். நான் என்ன பேசுறது இல்லை, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாருமே பேசிட்டாங்க. நான் என்ன பேச போகிறேன். நீங்கள் வந்தவங்க அத்தனை பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி என்னை பேச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒன்று வார்த்தை சொன்னார், அதை நான் பார்க்கணும். போடுங்க. பாபா சரியா போல. ஓஹோ, அண்ணன் ஆடிட்டாரு, அசந்துட்டாரு. நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை, சக்கன் எந்திருக்கிறேன். இந்த பொன்னாடை எங்கள் தானை தளபதி ராம்குமார் அவர்களின் சிந்தனையில் உருவானது. அவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முகத்தை கம்ப்யூட்டரிலே வடிவமைத்து முழுவதும் ஜரிகை வேலைப்பாடுகளால் அதனை வடிவமைத்து பொன்னாடை ஆக்கியிருக்கின்றார்கள். இதோ ராம்குமார் அவர்களும் பிரபு அவர்களும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய அன்பினையும் நன்றியையும் பொன்னாடையாக போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளிச்சிலை மராட்டிய வீரன் சிவாஜியின் உருவச்சிலை இந்த சிவாஜி ராஜுக்கு வழங்கப்படுகிறது. சிவாஜி ராவுக்கு சிவாஜியின் உருவச்சிலை சிவாஜி மன்னனின் பெயர் கூறும் கோலாப்பூரில் வடிவமைக்கப்பட்டது. மராட்டிய மன்னன் சிவாஜியின் பெயர் கூறும் கோலாப்பூரில் இருந்து இது உருவாக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு இங்கே வழங்கப்படுகிறது. அன்போடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் நான் மிகவும் மதிக்கிற என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் நான் மிகவும் மதிக்கிற இன்னொரு குரு தாசரி சார் அவர்களே, எவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் வந்து டெல்லியிலேருந்து இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை மேல் அமர்ந்திருக்கும் அமரர் சிவாஜி சாருடைய புதல்வர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் ராம்குமார் பிரபு அவர்களே, சந்திரமுகியின் உண்மையான நாயகன் வாசு சார் அவர்களே, வித்யாசாகர் அவர்களே, வடிவேலு அவர்களே, விஜயகுமார் அவர்களே, நயன்தாரா அவர்களே, ஒரு அதிர்ச்சியாக ஒரு இன்ப மகிழ்ச்சி, எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இன்விடேஷன் கொடுத்ததுக்கு மதித்து இந்த விழாவிற்கு வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி விஜய் அவர்களே, அடுத்த படத்தை சுமக்க போரும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கும் சங்கர் சார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, டிவி நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்கள், முதலில் நான் தாசரி சார் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஆந்திராவில் சந்திரமுகி படத்தை பார்த்து, தெலுங்கு சந்திரமுகி படத்தை பார்த்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு டிவியை கூப்பிட்டு ஓப்பனாக இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லை. நானும் 140 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் கூட இந்த மாதிரி கிளைமேக்ஸ், இந்த மாதிரி கேரக்டர் நானே உருவாக்கலை. ஒவ்வொரு தெலுங்கு ஆளும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. எந்த ஒரு கலை ஆர்வம் இருந்தால் அது சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்ன பிறகு தெலுங்குல வந்து மக்கள் திரண்டு அந்த படத்தை பார்த்து இன்னும் அந்த படம் போயிட்டுருக்கு. அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது உங்களுக்கு தெரியாது. இன்று அமரர் சிவாஜி சார் அவருடைய பிறந்த நாள்.
அவரை பார்த்து, அவர் நடிப்பை பார்த்து அதை இமிட்டேட் பண்ணி அவரை பார்த்து தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்தது. அவர் கூட நான் வந்து நடித்தேன், பார்த்தேன், கிட்டே இருந்து பழகினேன். ஆனால் படையப்பாங்கிற ஒரு படம் நான் எடுக்காமல் இருந்திருந்தால், அந்த படத்தில் அவர் நடிக்காமல் இருந்திருந்தால், அந்த சிவாஜிங்கிற ஒரு மாபெரும் மனிதனை நான் அறியாமலேயே நான் போயிருப்பேன். படையப்பா படத்தில் நான் தான் ப்ரொடியூசர். சிவாஜி சார் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறார். 7 மணின்னு சொன்னால் 6 மணிக்கே வந்துடுவார். அவர் வரும்போது நாம் எல்லாருமே அங்கே இருக்கணும். நாம் அங்கே இருப்பேன். எனக்கு வேலைன்னு இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு ப்ரொடியூசருங்கிற முறையில், அவருக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் நான் அங்கே உக்காந்துருப்பேன். அவர் கூட யாருமே அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. அவர் வந்து என்ன தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஒரு 20 நாள் ஷூட்டிங்கில் மைசூரில் ஒரு 10 நாள் என்கிட்ட அவர் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக பெரிய விஷயங்கள், ஃபேமிலி விஷயங்களிலிருந்து, அரசியலிருந்து, சமுதாயத்திலிருந்து எல்லாமே என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டார். அது ஏன்ப்பா இப்படி நீங்கிட்ட சொல்கிறீங்கன்னு என்னமோ தெரியாது, அவங்ககிட்ட எல்லாமே சொல்லணும் தோணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் சில விஷயங்கள் சொன்னாங்க, இது யாருக்கிட்டும் சொல்லாதேன்னு சொல்லி. அவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்ல விஷயத்தை இதயத்தில் அப்படியே நான் புதைச்சிட்டேன். ஆனால் அது வந்து செடியாக மரமாக மாறி அது காற்று வீசிக்கிட்டே இருக்குது, அது இதயத்தில் தான் இருக்கும். ஒரு வாட்டி வந்து மேலுக்கோட்டையில் கேட்டார், என்னடா நான் அப்பா செத்தா என் பாடி கூட வரியாடா மசானத்துக்கு, ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க? இல்லைடா, என்ன உண்மை சொல்கிற, வயசாகிட்ருக்குல்ல, இல்லை நீ வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருப்பல, அமெரிக்காவில் நீ எங்கெங்கேயோ ஊரில் இருக்க மாட்டேன், இமயமலை அது இது எங்கெங்கேயோ சுற்றிட்டுருப்ப, நீ வர்ற இல்லை? நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் ஒரு பாடி பக்கத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் போனேன். எங்கள் அப்பா பாடி கூட நான் போனதில்லை. இன்னும் வந்து யாருடைய பாடி கூட போகிறேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அப்போ வந்து சிவாஜி சார் ஒன்று சொன்னாங்க, டேய் நான் உன்னை பற்றி வந்து தவறாக நினச்சிட்டு இருந்தேன். நல்லா சம்பாதிக்கிற டயத்தில், நல்லா மார்க்கெட்டுக்கிற டயத்தில் இவன் ஊர் சுற்றுறான்னு, வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கோ சுற்றிட்டு இருக்கானே, உனக்கு சொல்கிறவங்க கேட்குறவங்க யாருமே இல்லையா அப்படின்னு நான் நினச்சடா. எல்லார்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் நீ செஞ்சது கரெக்டு. ஏன்னு சொன்னால் எனக்கு சண்முகம் இருந்தா எல்லாமே பார்த்துக்கிட்டா, கமலா இருக்கா அவ்வளோ பார்த்துக்கிறா. நான் வந்து வேலை தான் தெரியும், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. சண்முகம் போயிட்டா, எனக்கு வேலை கம்மியான பிறகு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலடா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நம்ம பணத்துக்காக ஆக்ட் பண்ணணும், இல்லை பேருக்காக ஆக்ட் பண்ணணும், ஏதோ பண்ணுற, ஏன்னா என்ன வேறு தெரியல எனக்கு. நீ அப்படி இல்லை, வேலை செய்யாமல் இருக்கிறது எப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. நான் சொல்கிறேன்டா, யார் சொன்னாலும் சரி, நீ செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து அது வந்து அவரை பற்றி நான் நினச்சிக்க, அதை பற்றி சொல்ல ஆசைப்பட்டேன். அட் த சேம் டைம் இந்த படம் வந்து நான் செய்யும்போது எல்லாரும் நம்ம உணர்ந்தோம், அவருடைய ஆத்மா நம்ம கூடவே இருக்குங்கிறது எல்லாரையும் நம்ம உணர்ந்தோம். இந்த சந்திரமுகி இந்த படத்தை பார்க்கணும் செய்யணும் சொன்ன உடனே ஒரு இன்ட்யூட்டிவாக சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் செய்கிறது அப்படியே சொல்லி என் மனசுக்கு வந்தது. உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டுருக்கு. அந்த பெரிய ஒரு மகான், நடிப்பு மகான் தான் அவர் சிவாஜி சார். இவ்வளோ பார்த்தோம், ஒரு 4-5 பிரேம் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதில் எப்படி இருந்தது. ஸோ அவருடைய ஃபேமிலி, அவருடைய நண்பர், அவருடைய பிள்ளைகள், அவர் கூட நான் நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம். இதை வாழ்நாள் பூரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த சந்திரமுகி படத்தை வந்து செய்யணும் தெரிஞ்ச உடனே முதல்ல நான் வந்து வாசு சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம், வடிவேலு கால் ஷீட்டை வாங்குங்க அப்படின்னு. நான் ஹீரோயின் பற்றியோ அதை பற்றியோ கொல்லப்படல.